பயிற்சி 1.5 தேர்டு சம் f of x equal to 2x minus 1 g of x equal to x plus 1/2 அப்படின்னு கொடுத்துட்டு f of g equal to g of f இது ரெண்டுமே நமக்கு என்ன வரணும் x வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம அப்போ f of g ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஃபஸ்ட்டு f of x காம்போசிட் g of xன்னு எடுத்து எழுதிப்போம். எழுதிட்டு f of x ஓட வேல்யூ கேள்வியை பார்த்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 2x minus 1 அந்த காம்போசிட் அப்படியே போடுங்க. g of x ஓட வேல்யூ x plus 1/2. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த 2 அப்படியே வச்சுட்டு x உள்ள இடத்த அப்படியே பிளாங்காக விட்டுட்டு -1 இந்த பிளாங்காக விட்ட இடத்த என்ன பண்ணுவோம், பேக் சைடில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து அப்படியே பிரதிடுவோமா, x plus 1/2 இருக்குது, அப்படி எழுதியாச்சு. இப்போ பார்க்குறப்ப இந்த ரெண்டு வகுத்தல் இருக்குது, அந்த ரெண்டே அடித்து கொடுத்துருங்க. மீதி வந்து x plus 1 இந்த -1 இருக்குது, அதை அப்படியே எழுதிடுங்க. இப்போ +1 -1 கேன்சல் ஆகிடுச்சு, மீதி வேல்யூ எக்ஸு. இப்போ கேள்வியில் உள்ள மாதிரி நமக்கு எக்ஸ்ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும், நம்ம இப்போ g of f கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு g of x அந்த இடத்துல காம்போசிட்டு f of x எடுத்து எழுதிட்டிங்களா? எழுதிட்டு g of x ஓட வேல்யூ கேள்வியை பார்த்து அப்படி எழுதிக்கோங்க, x plus 1/2. காம்போசிட்டே அப்படியே போட்டுக்கோங்க. f of x ஓட வேல்யூ 2x minus 1 எடுத்து எழுதிட்டு x உள்ள இடத்த நம்ம என்ன பண்ணணும், பிளாங்காக விட்டுருவோம். +1/2 எடுத்து எழுதிட்டோமா? எழுதிட்டு அந்த பிளாங்காக விட்ட இடத்துல அந்த வேல்யூ எடுத்து பிரதியிட வேண்டியதான், 2x minus 1. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, 2x minus 1 + 1 ப்ராக்கெட் இல்லாமல் எடுத்து எழுதிட்டோம். எழுதிட்டு டிவைடபிள் 2 போட்டாச்சு. -1 +1 கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது, 2x/2 இருக்கா? இப்போ O2 அடித்து கொடுத்தாச்சு. மீதி எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது ரெண்டாவது இக்குவேஷன். இப்போ ஒன்றாவது இக்குவேஷன் ரெண்டாவது இக்குவேஷன் ரெண்டுமே என்ன கிடைக்குது, நமக்கு எக்ஸ்ன்னு கிடைக்குது. கேள்வியில் என்ன சொன்னாங்க, 3மே எக்ஸ் வர மாதிரி வர சொன்னாங்க. நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. அப்போ இது 3 வேல்யூமே எக்ஸ்ன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.